எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாம் இணைந்து தேவனை துதிக்க, தேவனை ஆராதனை செய்ய தேவன் தருகிற இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 16:11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டாம், நித்திய பேரின்பம் உண்டாம், குதூகலம் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கூடி வரும்படியாக தேவன் கிருபை செய்கிறாரே. தெரிந்த வரிகள் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி, ஓ நன்றி இயேசுவே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நம்முடைய பாவம் எல்லாம் பறந்து போனதே, நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றினாரே, நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கினாரே. சேர்ந்து பாடுவோமா? எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் ஆலயம் நீங்களும் நானுமே. நமக்குள் வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அவர் வாசம் பண்ண இடம் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் எனக்குள்ள மகிழ்ச்சி பொங்கி வரும். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் ஆச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் ஆச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நம்முடைய இயேசு வாழ வைக்கும் தெய்வம். உங்களை என்னையும் வாழ வைத்திருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக சேர்ந்து வெற்றி மேல வெற்றி தருவார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்.
ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆனந்தம் உண்டு, எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு. அவரையே துதிப்பதற்கும் அவரையே உயர்த்துவதற்கும் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படி இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை செய்ய போகிறோம். மகிமைக்கும் பாத்திரர் அவர்தான். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உள்ளத்தை திறந்து வாய்களின் வழியாக நம்ம அறிக்கை செய்து ஹல்லேலூயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவத்திற்கு ஹல்லேலூயா ஆராதனை நம்ம ஏறெடுக்க போகிறோம் சேர்ந்து. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் வாழ வைத்த தெய்வமாயிற்று. உங்களுடைய என்னுடைய பலவீனங்களை மாற்றின நல்ல தெய்வமாயிற்று. உங்களுடைய என்னுடைய பலவீனங்களில் சுகம் தந்த நல்ல தெய்வம் இயேசுதானே. ஹல்லேலூயா. அவருக்கு ஆராதனை செலுத்த அழைக்கப்படுகிறோம், மகிமை செலுத்த அழைக்கப்படுகிறோம். சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவராகிய இயேசு ஒருவருக்கு மாத்திரமே சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விலையேற பெற்ற உடைய திரு ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீரே.
தூரமாயிருந்த எங்களை அன்பாக மந்தையில சேர்த்து கொண்டீரே. நல்ல மெய்ப்பனாகிய தகப்பனே, எண்ணி பார்க்கிறோம் உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபையை, உம்முடைய தியாகத்தை எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களையும் கூட ஆண்டவரே அப்பா மீட்டு கொண்டீரே. உம்முடைய ராஜரீக அந்த கட்டுமான பணியில எங்களையும் அங்கமாக நீர் இணைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த வண்ணமாக நீர் எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நடக்க செயல்பட ஆண்டவரே எங்களை நீ பொறுப்படுத்தி கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையிலும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பூர்ண சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபையிலும் நாங்கள் வளர்ந்து பெருக இயேசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசப்பா நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதி ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரித்து விட்டபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எஞ்சி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையாக தேவனை துதிக்க ஆராதிக்க தேவன் தந்த அந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவன் ஒருவரையே துதிப்பதற்கு தேவ ஜனமாகி நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். சேர்ந்து துதிப்போமா? ஒரு அருமையான சிறப்பு பாடல். காலையும் மாலையும்
அன்பான தேவ ஜனமே, அருமையாக ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்டோம். நீங்களும் நானும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பன் இயேசுவின் பாதத்தில் தனியாக குடும்பமாக சபையாக கூடி வந்து அவரை துதித்து இயேசப்பாவுக்கு ஆராதனை செலுத்துவதற்கு சிறப்பான பாடல்கள் மூலமாக ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக அப்படி இருக்கிற இடங்களில் அப்படி ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இயேசுவோடு இனிய நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள்லாம் இணைந்து உம்மை துதிக்க ஆராதிக்க பாடலின் மூலமாக உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவரீர் தருகிறத நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து அப்பா நீர் மகிமையாக அடியனோடும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரோடும் நம்முடைய தெளிவான ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் இயேசப்பாவுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசட்டும் என்று சொல்லி காத்திருந்த பொழுது தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு நிலைநிறுத்துகின்ற கர்த்தர். ஹல்லேலூயா. நிலைநிறுத்துகின்ற இயேசு, உங்களை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பாப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். நீங்க இருக்கிற இடங்களில் உங்களை நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை அது தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உத்தியோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் சோர்வோடு காணப்படுகிறீர்களோ, தோற்றுவிட்டேனே ஆண்டவரே, தோற்று கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நான் உன்னை நிலைநிறுத்துவேன் மகனே, நான் உன்னை நிலைநிறுத்துவேன் மகளே, உன்னை நான் நிலைநிறுத்துவேன், உன்னை தனியாய் குடும்பமாய் சபையாய் நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அன்பான ஊழியனை, நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, ஊழியத்தை செய்தது நிமித்தமாக எனக்கு வந்தது நிந்தை, அவமானம், வேதனை, கண்ணீர், நான் என்னத்தை கண்டேன் ஆண்டவரே, ஆத்துமாக்களை இழந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் சகிக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அதே இடத்தில் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச விரும்புகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. போதும். என் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளாக கர்த்தர் அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு அழைப்பு இருக்கிறதாம்? நித்திய மகிமைக்கு நேராக உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் அளிப்பேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்து கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை உங்களுக்கும் எனக்கும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைவான வாக்குத்தத்தம். கிறிஸ்துவையும் என்னையும் அவர் நித்திய மகிமைக்கு நேராக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பா? சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. சகல கிருபையும் பொருந்தின தேவன் உங்களையும் என்னையும் அந்த நித்திய
நித்திய மகிமைக்கு நேராக ஒரு அழைப்பு கொடுக்கிறாராம். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எனக்கும் அந்த நித்திய அழைப்பை தருவது யார்? பிதாவாகிய தேவன் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. சகல கிருபையும் பொருந்தின பிதாவாகிய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது என்னால் உண்டானதல்ல, இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று என் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிருபையினால, எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிருபையினால உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய மகிமைக்கு நேராக அவர் அழைத்து செல்லும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நித்திய மகிமை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் கர்த்தர் விரும்புகிறார். அந்த நித்திய ராஜ்யம், அந்த நித்திய மகிமை, கிருபை பொருந்தின தேவன் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய அருகாமையில் வந்து நின்று, மகனே மகளே, ஹல்லேலூயா, நான் கிருபையோடு, நான் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உன்னை அன்போடு அழைக்கிற நித்திய மகிமைக்குள்ளாக, நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான கிருபைகள் உனக்கு நான் தர விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்தின் 2வது பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நித்திய ராஜ்யம், நித்திய மகிமைக்கு நேராக உங்களுக்கு எனக்கும் அழைப்பு கொடுக்கிற தேவன், நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளாக ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் சீர்பொருந்தி, ஸ்திரப்பட்டு, ஆண்டவரே பலப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி உமக்குள்ளாக நிலைநிறுத்தும் என்று சொல்லி நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த நித்திய மகிமைக்கு நேராக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த நித்திய மகிமை, அந்த நித்திய ராஜ்யம், அந்த நித்திய ஜீவன், அதற்குள்ள பிரவேசிப்பதற்கு நீங்களும் நானும் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த 3 காரியம் நடைபெறும் பொழுது அவருடைய நாம மகிமைக்கென்று நீங்களும் நானும் செயல்பட முடியும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் அவர் சீர்படுத்த விரும்புகிறார். உங்களை என்னையும் அவர் பலப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களையும் என்னையும் அவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களையும் என்னையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். நித்திய மகிமைக்கு நேராக ஒரு அழைப்பு. அதற்கு முன்பதாக சீர்படுத்தப்பட வேண்டும், ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், இறுதியில் நிலைநிறுத்தப்படுவோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னதமானவராகிய அவருடைய கரத்துக்குள்ள உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் அர்ப்பணம் செய்யும் பொழுது மாத்திரமே இந்த காரியத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். சீர்படுத்தப்படுகிற அனுபவம், ஸ்திரப்படுத்தப்படுகிற அனுபவம், பலப்படுத்தப்படுகிற அனுபவம், நிலை நிற்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டுமே. ஆனால் உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக நீங்களும் நானும் வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா தெரிந்த வரிகள்? ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நீங்களும் நானும் வரும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ளாக ஓடி வந்து விடுவோம். வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமையானா என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு யூதேயாவை விட்டு மீண்டுமாக கலிலேயாவை நோக்கி பயணப்படுகிறது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா அன்பின் ஆண்டவராகிய இயேசு இளைப்படைந்தவராக யாக்கோபின் கிணத்தின் அருகே வந்து அமருகிறார் என்று என் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது 6ஆம் மணி வேளையாக இருந்தது என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறார். இயேசு அவளை நோக்கி, இயேசு அந்த சகோதரியை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதற்கு அருமையாக ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. இதற்கு அருமையாக ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. அன்பின் ஆண்டவராகிய இயேசு இளைப்படைந்தவராக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இளைப்படைந்ததின் நோக்கம் என்ன? மனுக்குளம் அன்பின் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறதே, அந்த ஆத்தும ஆவி சரீரங்களை அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். தம்முடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஆகவே அவர் தாகமடைகிறதாக என் வேதம் சொல்லுகிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஒருவேளை அந்த யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு பயணப்படுகிறார் அல்லவா, அந்த கலிலேயாவை சென்றடைவதற்கு வேற்று பாதைகள் உண்டு. அந்த நாட்களில் தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி 2 பிரிவாக மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபட்டு இருந்த நாட்கள் அது. யூதர்கள் பொதுவாக சமாரியாவில் இருக்கக்கூடிய யூதர்களோடு சம்பந்தம் கலப்பது கிடையாது. அவர்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்களோடு சம்பந்தங்கள் அப்படினால ஒருவேளை
யூதியாவில் இருந்து கலிலேயாவுக்கு செல்வது சமாரியா வழியாக செல்லும் பொழுது அது ரொம்ப எளிதாக சென்று விடலாம். ஆனால் அந்த வழியை யூதர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். சுற்றுப்பாதையில தான் கலிலேயாவுக்கு செல்வார்கள். அது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு யூதன் தான். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு யூதன் தான். ஆனால் யூதராகி இருக்கக்கூடிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு தாகத்தோடு அந்த சமாரியா பகுதிக்கு வருகிறார். ஒருவேளை பிதாவாகிய தேவனோடு அவர் பேசியிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அவரோடு இயேசப்பாவோடு பேசியிருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு போய் இன்றைக்கு ஒரு ஆத்துமா வருகிறது, அதை நீ சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் இயேசுவோடு இடைபெற்று இருக்க வேண்டும். ஆகவே தான் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சமாரியா வழியாக கலிலேயாவுக்கு செல்லும்படியாக இந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறார். அன்பின் ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல உட்கார்ந்து தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிற அந்த சகோதரி இடத்துல தாகத்திற்கு தா என்று சொல்லி ஒரு பரிவோடு கேட்பதாக என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தோம் அன்பின் ஆண்டவராகிய இயேசு தாகத்திற்கு தா என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். தாகத்துக்கு தா என்று சொன்னது அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆன்மீக தாகத்தை அருமையாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ஆத்துமத்தின் தாகத்தை அருமையாக வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அருமையாக வெளிப்படுத்துகிறார். தாகத்துக்கு தா என்று சொல்லி அந்த அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகோதரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி உறவாடுகிற உறவாடல் இல்லாதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அந்த சகோதரியை நோக்கி அன்பின் ஆண்டவராகிய இயேசு தாகத்திற்கு தா என்று சொல்லி இளைப்படைந்தவராய் ஆத்தும தாகத்தோடு இந்த சகோதரிடத்தில் கேட்கிறதாக என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அந்த சகோதரி இயேசுவுக்குள்ளாக வந்து சீர்படுத்துகிற அனுபவத்திற்கு நேராக அவள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேத அருமையாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்க, ஒருவேளை நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொல்லி நினைப்போமையானா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, முதல்ல நீங்களும் நானும் சீர்படுத்தப்படுகின்ற அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியை சீர்பொருந்தும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையை தந்துவிடு, தாகத்துக்கு தா, உன்னுடைய நாற்றம் எடுத்த உன் வாழ்க்கையினுடைய கரங்களில் தந்துவிடு. உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத சிற்றின்ப மயக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பொல்லாத வாழ்க்கையினுடைய கரத்தில் தந்துவிடு என்று சொல்லி தாகத்துக்கு தா என்று சொல்லி அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரிடத்தில் கேட்கிறார். அந்த அதிகாரத்தில் 9வது வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, அந்த சகோதரி இந்த வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி பிளவுபட்டு இருக்கிறதே அதே காரியத்தை சொல்லுகிறார். யூதனாயிருக்க, நீர் யூதனாயிருக்க எப்படி ஒரு சமாரியா பெண்ணிடத்தில் தாகத்திற்கு தா என்று சொல்லி நீர் கேட்கலாம் என்று சொல்லி அந்த சகோதரி தன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதை அறியாமல் இருக்கிறபடினால அப்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படியாக கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிடத்தில் மீண்டுமாக அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஐயோ சரிபடுத்துவதற்கு, சீர்திருத்தப்படுவதற்கு, மாற்றம் அடைவதற்கு இந்த சகோதரி இடத்துல ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த அழைப்பை அறிந்து கொள்ளாதபடிக்கு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு மனப்பக்குவம் மற்றவளாக இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை பேசுகிறார், மீண்டும் ஒரு விசை இறங்குகிறார். அவளை ஸ்திரப்படுத்தும் அனுபவத்திற்கு நேராக அவருடைய கண்களை திருப்பும்படியாக என் தேவன் விரும்புகிறார். வாசிக்க கேட்போமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும், நீ தேவனுடைய ஈவையும், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், இன்னார் என்பதையும் நீ அறிந்திருப்பாயேயானால், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுத்திருப்பார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு முதலாவது அந்த சகோதரி சீர்பொருந்த வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தாகத்திற்கு தா, உன் நாற்றம் எடுத்த உன்னுடைய வாழ்க்கையினுடைய கரங்களிலே கொடு என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதை அவள் உணரவில்லை. மீண்டும் ஒரு விசை ஒருபடி மேலாக சென்று ஸ்திரப்படுதலின் அனுபவத்திற்கு நேராக ஒரு மனிதன் பலப்பட்டு அதற்கு நேராக பயணப்படும் பொழுது வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை ஒருபடி மேலாக சென்று ஸ்திரப்படுதலின் அனுபவத்தை அந்த சகோதரிக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறாள். ஜீவ தண்ணீரை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே,
இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, சீர்படுத்தப்படுவதற்கு நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது இரண்டாவது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தும்படியாக விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர், அதை ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு மனிதன் பெற்று அதை பருகுவானேனா அவனுக்கு தாகம் எடுக்காதவனுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சகோதரிக்கு ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற உறவாடல் இல்லை, நித்திய ஜீவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை, நித்திய மகிமையை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆகவே தான் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சீர்படுத்தப்படும்படியாக அவளுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுதும் சரி, ஸ்திரப்படும்படியான அனுபவத்திற்கு நேராக பயணப்படுவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுதும் சரி, அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். சீர்படுத்தப்படுவதற்கு இடம் கொடுப்பதே கிடையாது. ஆனால் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். சீர்படுத்துகிற அனுபவத்திற்கு விட்டு கொடுப்பது கிடையாது. ஸ்திரப்படுவதற்கு நீங்கள் நானும் விட்டு கொடுப்பதற்கு மனதில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த சகோதரி என்ன சொல்லுகிறாள் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சகோதரி சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் இந்த கிணற்றின் அருகே தினமும் வந்து தண்ணீர் மொண்டு கொண்டு போகாதபடிக்கு நீர் தருகிற ஜீவ தண்ணீரை நான் பருகி தாகமற்ற இருக்கும்படியாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிடும் என்று சொல்லி சொல்லுகிறாள். அன்பின் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஜீவ தண்ணீர் என்ன, ஜீவ நீரூற்று என்ன என்று சொல்லி அவள் அறியாதவளாய் இருக்கிறாள். இன்னும் தன்னுடைய சரீர தேவைகளையே அவள் முன்வைக்கிறாள். சிற்றின்ப மயக்கத்தில் இருக்கிறபடினால சரீர தேவைகள் அவள் கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. ஆகவே தன் சரீர தேவைகளையே அவள் முன்வைக்கிறாள். மீண்டும் மீண்டும் இதே இடத்துல நான் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வராதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தந்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் அவள் இப்படி சொல்ல வேண்டும்? யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 6வது வசனத்தின் கடைசி பகுதி எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா 6ஆம் மணி வேளையில அன்பின் ஆண்டவராகிய இயேசு வந்து அமர்ந்திருந்தார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. 6ஆம் மணி வேளை என்பது 12 மணி மத்தியம். இந்த நம்முடைய நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் 12 மணி என்பது உச்சி வெயில் கொளுத்தக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? இந்த உச்சி வெயில் அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த சகோதரி தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறாள். ஏன் அந்த சகோதரி அந்த நேரத்தை தெரிந்து கொள்கிறாள்? பொதுவாக கிராமங்களில் இல்லை நகர்ப்புறத்தை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக பொது கிணற்றுக்கு வருவது வழக்கம் இல்லையா? ஒருவேளை அதிகாலையில் 5 மணி தொடங்கி ஒருவேளை கிணற்றில் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக ஒரு 10 மணி வரைக்கும் தண்ணீர் மொண்டு கொண்டு செல்வார்கள். அதற்கு பின்பதாக மாலை நேரத்தில் ஒருவேளை 2 மணிக்கு பிறகு 3 மணி தொடங்கி ஒருவேளை ஒரு 6 மணி வரைக்கும் தண்ணீர் மொண்டு கொண்டு செல்வார்கள். ஆனா இந்த சகோதரி மாத்திரம் பாருங்க 6ஆம் மணி வேளையை தெரிந்து கொள்கிறாள். சரியாக உச்சி வெயில் அடிக்கக்கூடிய 12ஆம் மணி வேளையை தெரிந்து கொள்கிறாள். 12 மணியை தெரிந்து கொண்டு தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறாள். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பாவமான வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தபடினால ஒருவேளை எல்லாரும் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிற நேரத்தில் அந்த சகோதரி வருவாளேயானா மற்ற மக்கள் ஒருவேளை எள்ளி நகையாடலாம், அவரை கேவலமாக பேசலாம், ஒருவேளை அவளை வசைச்சொற்களாக அவளை திட்டலாம், ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலாம், ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தின் நபர்களுக்கு சொல்லலாம், இந்த பெண்ணோடு இந்த சகோதரியோடு யாரும் பழகிவிட வேண்டாம், இவள் ஒரு நாற்றமிட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஒருவேளை மற்றவர்களுடைய வசைப்பாட்டுக்குள் நான் மாட்டிக்கொள்வேனோ என்கிற பயத்துல தான் அந்த சகோதரி 6ஆம் மணி வேளை 12 மணியை தெரிந்து கொள்ளுகிறாள்.
ஆகவே தான் இந்த 15வது வசனத்தில் யோவான் 4:15 வாசித்து பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், இனிமே எனக்கு தாகமே எடுக்கக்கூடாது ஆண்டவரே, சரீர தாகமே வரக்கூடாது. அந்த தண்ணி எடுக்கிற பகுதிக்கு வந்தனா எல்லாரும் என்னை கேலி கிண்டல் செய்து விடுவார்கள், என்னை அவமானப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதைத்தான் என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில அவமானம், நிந்தை என்கிற பாடுகளின் மத்தியில அவள் நடந்து கொண்டிருக்கிறாள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் பாடுகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எங்கு தவறு இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்பதாக, ஒவ்வொரு சாபத்திற்கும் பின்பதாக கட்டாயம் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு வழியில தேவனை விட்டு தூரமாக சென்றிருக்கிறோமா என்கிற தற்பரிசோதனைக்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தற்பரிசோதனை செய்து கொள்வோமையானா அது நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக ஸ்திரப்படுவதற்கு அது வழி நடத்திவிடும். ஆனா இந்த சகோதரிக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. ஆகவே பாவமான வாழ்க்கைக்கு வாழ்ந்தபடினால, பாவமான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தபடினால அவள் சமுதாயத்தில் மற்ற மக்களை சந்திக்க முடியவில்லை. பாவம் அவளுக்குள்ள இருக்கிறபடினால வேதனைக்குள்ளாக அவள் நடத்தப்படுகிறாள். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, பாடுகள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? முதல்ல தற்பரிசோதனை செய்து பாருங்க. பாடுகளுக்கு பின்பதாக நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரமாக சென்றிருக்கிறோமா? தூரமாக செல்வோமையானா பாடுகள் நம்மை தொடரும். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில கூடும், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கூடும். சரி செய்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூரமாக சென்றபடினால பாடுகளினால் அழுத்தப்படுகிறாள். ஆகவே 6ஆம் மணி வேளையை தெரிந்து கொண்டு வருகிறார். இப்படி பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதரி சீர்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறபடினால அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை தேடி செல்லவில்லை, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். எதற்காக தேடி வந்தார்? நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் தேடி வந்தார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, சீர்படுத்தப்படுவதற்கும் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கும் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இடத்துல கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அன்றைக்கு செய்தியின் தலைப்பாக தேவன் பேச சொன்ன காரியம், அந்த பாவத்தை மையமாக வைத்து சில காரியங்களை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தபடினால அந்த செய்தி கொடுப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இறுதியில் ஒரு சிலர் ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். அதில் ஒரு இளம் தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு ஜெபிக்கும்படியாக வந்தாள். அந்த தாய் என்னிடத்தில் வந்த உடனே ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே சொன்னார், ஆண்டவர் வேண்டுமேயானால் என்னுடைய கண்களை எடுத்துக்கொள்ளட்டும், என்னுடைய பிள்ளையினுடைய கண்களை எனக்கு தந்து விடட்டும் பிரதர், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னாள். என்ன ஆயிற்று உன்னுடைய பிள்ளைக்கு என்று சொல்லி உங்களுடைய பிள்ளையை காட்டுங்கள் என்று சொல்லி சொன்னேன். பிள்ளையை காட்டினால் கண்கள் ரெண்டும் மிகவும் புதிதாக இருந்தது. 2 கண்களும் உள்வாங்கி இருக்கிறது. கண்களில் சரியான பார்வை இல்லை. அந்த சின்ன குழந்தைக்கு சரியான பார்வை இல்லை. 2 கண்களும் உள்வாங்கி இருக்கிறது. சிறிய கண்களாக இருக்கிறது. பல டாக்டரிடத்தில் நான் சென்று கன்சல்ட் பண்ணிவிட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு சரியான பார்வை இல்லை. அந்த கண்களுடைய அந்த அளவும் மாறவில்லை. பல நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னுடைய பிள்ளைக்கு அற்புதம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் சொன்னாள், இந்த காரியம் என்னுடைய பிள்ளைக்கு வந்தது பாவத்தின் சம்பளத்தின் விளைவாக, சாபமாக என்னுடைய பிள்ளையின் கண்களுக்கு இது வந்திருக்கிறது என்கிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க பிரதர் என்று சொல்லி சொன்னாள். என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய தாயும் தகப்பனும் எத்தனையோ முறை என்னை கண்டித்தும் என்னுடைய தாறுமாறான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான ஒரு வாழ்க்கை, பாவமான வாழ்க்கைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தபடினால, பாவமான வாழ்க்கையில நான் வாழ்ந்தபடினால இன்றைக்கு நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி
கண்ணீரோடு அந்த சகோதரி நின்றதை இன்றைக்கும் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் பசுமையாக காண முடிகிறது. வேத வசனத்திலிருந்து அந்த சகோதரிக்கு அறிவுரைகளை கூறி ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார். நித்திய மகிமைக்கு நேராக நீங்களும் நானும் பயணப்படும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நித்திய மகிமைக்கு நேராக நீங்களும் நானும் பயணப்பட விரும்புவோமே, முதல்ல சீர்படுத்துகிற ஸ்திரப்படுத்தப்படுகிற அனுபவத்திற்கு நேராக நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கிருபையாக தருணங்களை கொடுப்பார். மகனே, மகளை, இன்றைக்கு சீர்பொருந்தி விடு, இன்றைக்கு சிறப்பட்டு விடு, இன்றைக்கு என்னுடைய மகன் மாறிவிட மாட்டானா, எனக்குள்ளாக ஸ்திரப்பட மாட்டானா என்று சொல்லி ஏங்கி கொண்டே இருப்பா. ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு எனக்கும் சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது இல்லையா? சகல கிருபையும் பொருந்தின தேவன் அழைப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய அழைப்புக்குள்ள வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை உதாசீனம் செய்வோமையானா எச்சரிக்கை. என் வேதம் அருமையாக சொல்கிறது, இந்த சகோதரி ஆண்டவர் பொலைட்டா, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப அன்பாக, பரிவோடு, தாகத்துக்கு ரொம்ப டெக்னிக்கலா ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறார். தாகத்துக்கு அவன் வாழ்க்கையை சொல்லி அவர் கேட்கல, அவன் தாகத்துக்கு உன்னை எனக்கு தந்து விடு, நாற்றமெடுத்த வாழ்க்கை நான் சரி செய்கிறேன், சீர்படுத்துகிறேன் என்று சொல்லி கேட்கிறா. அந்த சகோதரி கொடுக்க மனசு இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலும் அவள் இல்லை. ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார், அதையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவள் இல்லை. சிறப்படுத்துகிற அனுபவத்திற்கு நேராக தன்னை நடத்துவதற்கு தேவன் விரும்புகிறார், அதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது என்று சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வாசிக்க கேட்போமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீ தீர்க்கதரிசி என்று காணுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். நல்ல கவனிங்க எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சகல கிருபையும் பொருந்தின தேவன் உங்களையும் என்னையும் சீர்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் கிருபையாக அழைக்கிறார். அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் வந்து விடுவோமே, ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது நல்லது, நம் அனைவருக்கும் அது நல்லது. ஆனால் அதை மீறி செயல்படும் பொழுது கர்த்தத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அவள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் அன்பின் ஆண்டவராகிய இயேசு தெளிவாக அவளுக்கு காண்பித்து கொடுக்கிறார். புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன மாத்திரத்தில், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அன்பின் ஆண்டவராகிய இயேசு தெளிவாக அவருடைய வாழ்க்கையை படமிட்டு காண்பிக்கிறாள். காண்பித்த மாத்திரத்தில் அவள் உணர்கிறாள், இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி உணர்கிறாள், உணர்வடைகிறாள். அப்பத்தான் லைட்டா உணர்வு வருது, ஓஹோ, சீர்படுத்தப்படும்படியாக ஸ்திரப்படுத்தப்படும்படியாக நம்மை அழைக்கிறவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்குமோ என்று சொல்லி அவள் என்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்படி நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அன்பின் ஆண்டவராகிய இயேசு அவளை பலப்படுத்துகிற அனுபவத்திற்கு நேராக நடத்தும்படியாகவும் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்திரீயே, நான் சொல்லுகிற காரியங்களை நீ நம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு யோவான் 4ஆம் அதிகாரம் 21, 22, 23 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் இந்த உலகத்துல அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியோடு சொல்லுகிறார், அந்த ஸ்திரீயோடு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம் பாருங்க. அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன், அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அப்படி அவள் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியை பார்த்து, உன்னுடனே பேசுகிற நானே மேசியா என்று சொல்லி சொல்லுகிறாள். அத்தருணத்தில் அந்த ஸ்திரீ தன்னுடைய குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி பேசும்படியாக ஓடுகிறாள். யோவான் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. சீர்படுத்தப்படும்படியாக அழைப்பு, ஸ்திரப்படும்படியாக ஒரு அழைப்பு, பலப்படுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார்.
நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். எவ்விடத்திலும் இயேசுவை, எவ்விடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியோடு சொல்லி கொண்டிருக்கிற வேளையில மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் வரும் பொழுது யாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறாள். நான் தான் அந்த மேசியா என்று சொன்ன மாத்திரத்துல அந்த சகோதரிக்குள்ள ஒரு பலன் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு பலன் வருகிறது. இதுவரைக்கும் மக்களை சந்திக்க அவள் பயப்படுகிறாள். ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தபடியினால பாடுகள் அவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, வேதனை காணப்படுகிறது, அவமானம் காணப்படுகிறது, கண்ணீரின் பாதையில் அவள் சென்று கொண்டிருக்கிறாள். ஆனா ஆண்டவர் தன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறபடினால சீர்படுத்தப்படக்கூடிய, ஸ்திரப்படக்கூடிய, பலப்படக்கூடிய அனுபவங்களுக்கு நேராக அந்த சகோதரி நடத்துகிறபடினால இறுதியில் அவளுக்குள்ள ஒரு பலன் வருகிறது. கொடத்தை இறக்கி வைத்து விட்டு தைரியமாக ஊருக்குள் செல்கிறாள். எந்த மக்களை பார்ப்பதற்கு பயந்து அஞ்சி 6ஆம் மணி வேளையை தெரிந்து கொண்டு உச்சி வெயில் அடிக்கக்கூடிய இன்றைக்கு 12 மணி அளவை தெரிந்து கொண்டு தண்ணி மொண்டு கொள்ள வந்த சகோதரி நேராக மக்களை சந்திக்கும்படியாக ஓடுகிறாள், வேகமாக ஓடுகிறாள். ஓடி அவள் சொல்லுகிறாள், 29வது வசனம், யோவான் 4:29 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா? தைரியமா போய் பேசுகிறார், பலனடைந்தவளாக பேசுகிறார். அவள் கிறிஸ்துதானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நடந்தது என்ன? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 39-40 இந்த 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், சாட்சி சொன்ன அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொன்ன அந்த சாட்சியின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் இயேசுவுக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். பயந்து கொண்டிருந்தாள், தைரியமாக பேசும்படியாக சொல்லுகிறாள், பேசுகிறாள். மக்களும் அவளை நம்பி இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்படியாக வருகிறார்கள். அவள் தன்னுடைய ஊரில் நிலைநிறுத்தப்படுகிறாள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சீர்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுவதற்கும் பலப்படுவதற்கும் நம்ம அர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்க இருக்கிற இடத்துல நிலை நிற்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களையும் என்னையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு நீங்க இருக்கிற இடத்துல நிலை நிறுத்துவார் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்கிறது. நிலை நிறுத்தும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். நீங்களும் நானும் நிலை நிறுத்தும்படியாக விரும்புகிறார் கர்த்தர். அவருடைய கரங்களில் சீர்படுத்தப்படும்படியாக, ஸ்திரப்படும்படியாக, பலப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களையும் என்னையும் நம்ம இருக்கிற இடங்களில் நிலைநிறுத்துவார் கர்த்தர். ஒருவேளை உற்றார் உறவினர் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், உறவுகள் உங்களை மறுதளித்து இருக்கலாம், ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஒருவேளை வெவ்வேறு காரணங்களை சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நித்திய மகிமைக்கு நேராக நான் உன்னை அழைக்கிறேன். சகல கிருபையோடு உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன். சீர்புருந்துவதற்கு இடம் கொடுப்பாயா? ஸ்திரப்படுவதற்கு இடம் கொடுப்பாயா? பலப்படுவதற்கு இடம் கொடுப்பாயா? நான் உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போமா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடுப்போமா? இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில், ஆண்டவரே, தூரமாக நான் வாழ்ந்து விட்டேன் சுவாமி, என்னை நிலைநிறுத்தும்படியாக நீர் விரும்புகிறீரே, என்னை நிலைநிறுத்தும்படியாக நீர் விரும்புகிறீரே ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்தும்படியாக நீர் விரும்புகிறீரே ஆண்டவரே. அப்பா, என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறேன். உங்களை என்னை அழைக்கிறார் இயேசு. சீர் பொருந்தி, ஸ்திரப்பட்டு, பலப்பட்டு, நிலைநிறுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். அழைக்கிறார், அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அன்னை கர்த்தர் அழைக்கிறார். கல்லும் கரையும் கல்வாரி அன்னை கர்த்தர்
அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை. கேட்டின் மகன் கிட்டழிந்தார் கெட்ட குமாரனை பாவத்தின் சம்பளம் மரணமே. பாவியை நேசித்தார் பாவத்தின் சம்பளம் மரணமே. பாவியை நேசித்தார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை. நம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாக ஆண்டவரே அந்த நித்திய மகிமைக்கு நேராக ஒரு அழைப்பு கொடுக்கிறீரப்பா. அந்த அழைப்பை நாங்கள் அங்கீகரித்து ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு உகந்தவனமாக எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகள் உடைய ஆத்தும ஆவி சரீரத்தில் ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல விடுதலை உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு புதிய பலத்தினால இடைகட்டிக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய அபிஷேகத்தினால இடைகட்டிக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நித்திய மகிமைக்கு நேராக நாங்கள் பயணப்படுவதற்கு போதுமான பலன் ஆண்டவரே, போதுமான நம்முடைய அபிஷேகம், போதுமான நம்முடைய கிருபை தந்தைகளை வழி நடத்தும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் நமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் இயேசப்பா நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.